வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவின் அரசியல் களம் சூடுபிடிக்கிறது. பட்ஜெட் தொடர்பாக பிரதமர் மார்க் கார்னிக்கு பியர் பொலிவரே விடுக்கப்பட்ட கடும் நிபந்தனைகள். டக்போர்ட் அரசுக்கு எதிராக பிடித்த சர்ச்சை. பதவி விலக கோரிக்கை. ஒன்டாரியோ அரசியலில் புயல். ஃபோர்ட் அரசுக்கு நெருக்கடி. உங்கள் சொத்து இனி உங்களுடையது இல்லையா? நூற்றுக்கணக்கானோர் அதிர்ச்சி. கனடா நீதிமன்றத்தின் தீர்ப்பு எழுப்பும் புதிய சர்ச்சை. தந்தை கண்முன்னே போராடிய குழந்தைகள். இறுதியில் நடந்த கொடூரம். கனடாவை உலுக்கிய சோகம். இந்த சம்பவம் பொதுமக்களுக்கு கொடுக்கும் பகீர் எச்சரிக்கை. தமிழர்களே உசார். வாடகை வீட்டில் வசிப்பவரா? உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல். வரவிருக்கும் புதிய விதி உங்கள் பட்ஜெட்டை பாதிக்குமா? இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஒன்டாரியோ மாகாணத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள வேக கேமராக்கள் அடுத்த மாதம் முதல் தடை செய்யப்பட உள்ளதாக முதல்வர் டக்போர்ட் அதிரடியாக அறிவித்துள்ளார். இது மக்களின் பணத்தை மிச்சப்படுத்தும் நடவடிக்கை என்று கூறிய ஃபோர்ட், நகராட்சிகள் இந்த கேமராக்களை ஒரு பணப்பறிக்கும் கருவியாகவே பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். கேமராக்கள் உண்மையிலேயே வேலை செய்திருந்தால் லட்சக்கணக்கான டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டிருக்காது என்பது அவரது வாதம். ஆனால் இந்த முடிவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. டொரண்டோ மேயர் ஒலிவியா சவ் இந்த தடை சாலை பாதுகாப்பை குறைத்துவிடும் என்று எச்சரித்துள்ளார். சிக் கிட்ஸ் மருத்துவமனையின் ஆய்வுப்படி இந்த கேமராக்கள் வேகத்தை 45% குறைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டொரண்டோ நகரம் மட்டும் இந்த ஆண்டு வேக கேமரா அபராதம் மூலம் $45 மில்லியன் மேல் வருவாய் ஈட்டியுள்ளது. தற்போது 37 நகராட்சிகளில் பயன்பாட்டில் உள்ள இந்த கேமராக்களுக்கு பதிலாக வேக தடைகள், ஒளிரும் அறிவிப்பு பலகைகள் போன்ற மாற்று வழிகளை பயன்படுத்த மாகாண அரசு ஊக்குவிக்கும். இந்த முடிவுக்கு சில தரப்பிலிருந்து ஆதரவு வந்தாலும் லிபரல் கட்சியினரும் சில காவல்துறை அதிகாரிகளும் இது ஆதாரமற்ற பொறுப்பற்ற செயல் என விமர்சித்துள்ளனர். கனடாவில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. வரவிருக்கும் பட்ஜெட்டில் வரிகளை குறைத்து பற்றாக்குறையை 42 பில்லியனுக்குள் கட்டுப்படுத்துமாறு கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலிவரே பிரதமர் மார்க் கார்னிக்கு கடும் நிபந்தனை விடுத்துள்ளார். ஆனால் பற்றாக்குறை கிட்டத்தட்ட 70 பில்லியனை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. கனடா காலி வங்கி கணக்குகள், காலி குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் காலி வயிறுகளின் நாடாக மாறிவிட்டது என்று பொலிவரே கடுமையாக விமர்சித்துள்ளார். வருமான வரி, மூலதன ஆதாய வரி, தொலைத்துறை காபன் வரி மற்றும் வீடு கட்டும் வரிகளை குறைக்க வேண்டும் என கன்சர்வேட்டிவ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளனர். கார்னி அரசு ட்ரூடோவின் கொள்கைகளையே பின்பற்றுவதாக பொலிவரே குற்றம் சாட்டியுள்ளார். நவம்பர் 4 தாக்கல் செய்யப்படும் இந்த பட்ஜெட் ஒரு முக்கிய நம்பிக்கை வாக்கெடுப்பாகும். இதில் தோல்வியுற்றால் கார்னியின் சிறுபான்மை அரசாங்கம் கவிழ்ந்து நாடு பொதுத் தேர்தலை சந்திக்கும். பட்ஜெட்டை ஆதரிக்க பிளாக் கபக்வா கட்சி கியூபெக்கு 814 மில்லியன் கோரியுள்ளது. NDP கட்சியோ சிக்கன நடவடிக்கைகளை எதிர்த்து சுகாதாரம் மற்றும் வீட்டு வசதிக்கு அதிக நிதி கோருகிறது. இந்த அரசியல் நகர்வுகளால் பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. கனடாவின் ஒன்டாரியோ அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது டக்போர்ட் அரசின் $1 பில்லியன் நிதி ஒதுக்கீடு சர்ச்சை. தொழிலாளர் திறன் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட $1.3 பில்லியன் நிதியை ஆளும் கட்சி தனது நண்பர்களுக்கு வெகுமதியாக வழங்கியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளன. இந்த நிதி விநியோகம் நியாயமற்றது, வெளிப்படைத்தன்மையற்றது மற்றும் பொறுப்பு கூற முடியாதது என ஒன்டாரியோவின் கணக்காய்வாளர் நாயகம் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது. அதிக தகுதியுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு அரசாங்க நெருங்கிய தொடர்புடைய பரப்புரையாளர்களின் வாடிக்கையாளர்களுக்கு கோடிக்கணக்கான டாலர்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது. குறிப்பாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டேவிட் பிகினி 7.5 பில்லியன் மானியம் பெற்ற ஒரு பரப்புரையாளரின் திருமணத்தில் கலந்து கொண்டது இந்த சர்ச்சையை மேலும் பலப்படுத்தியுள்ளது. இது அரசாங்கத்தின் சொந்த உண்டியல் போல பயன்படுத்தப்படுவதாக கூறி எதிர்க்கட்சிகள் அமைச்சர் பிகினியின் ராஜினாமாவை கோருகின்றன. ஆனால் அரசாங்கமோ இந்த நிதி மூலம் 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்துள்ளதாக கூறி குற்றச்சாட்டுகளை மறுக்கிறது. மேலும் இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் நகராட்சிகளில் உள்ள வேக கேமராக்களை தடை செய்வது போன்ற புதிய சட்டங்களை கொண்டு வந்து கவனத்தை திருப்ப முயற்சிப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. இந்த நிதி முறைகேடு குற்றச்சாட்டு ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்டாரியோவில் பள்ளி மண்டலங்களில் உள்ள தானியங்கி வேக கட்டுப்பாட்டு கேமராக்களை தடை செய்யும் மாகாண அரசின் திட்டத்தை எதிர்த்து எங்கள் பாதுகாப்பு கேமராக்களை காப்பாற்றுங்கள் என்ற பெயரில் மாநிலம் தழுவிய போராட்டம் திங்களன்று நடைபெற்றது. பிரீமியர் டக்ஃபோர்ட் இந்த கேமராக்கள் பணம் பறிக்கும் தந்திரம் என்று கூறி அவற்றை தடை செய்ய போவதாக அறிவித்துள்ளார். ஆனால் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள பெற்றோர்கள் இந்த கேமராக்கள் தங்கள் குழந்தைகளின் உயிரை காப்பதாக கூறுகின்றனர். ஓட்ரோவாவில் உள்ள ஓட்ரூப் பள்ளி பகுதியில் கேமராக்கள் நிறுவப்பட்ட பிறகு வேக கட்டுப்பாட்டை பின்பற்றுபவர்களின் எண்ணிக்கை 77% இருந்து 88% அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன.
அது மட்டுமல்லாது அந்த பள்ளிக்கு வெளியே பெற்றோர்களும் குழந்தைகளுக்காக மெதுவாக செல்லுங்கள் மற்றும் வேகத்தை விட பாதுகாப்பு முக்கியம் போன்ற பதாகைகளை ஏந்திருந்தனர். மேலும் சில பெற்றோர்கள் இந்த கேமராக்கள் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல ஓட்டுநர்களுக்கும் பாதுகாப்பாக அமைவதாகவும் இந்த தடையானது மிகவும் தவறான ஒரு யோசனையாகும் என்றும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். ஓட்டுவாவில் மட்டும் தற்போது 60 கேமராக்கள் இயங்கி வருகின்றன. இவற்றின் மூலம் பெறப்படும் அபராத தொகை சாலை பாதுகாப்பு திட்டங்களுக்கே மீண்டும் செலவிடப்படுகிறது. எங்கள் குழந்தைகளை விட அரசுக்கு மதுபான கடைகள் மீதுதான் அதிக அக்கறை என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பும் பெற்றோர்கள் இந்த தடையை அமல்படுத்துவதற்கு முன்பு அரசாங்கம், நகராட்சிகள் மற்றும் பெற்றோருடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என்று கடுமையாக வலியுறுத்தியுள்ளனர். மேலும் சில பெற்றோர் இது நல்ல வழியில் செலவழிக்கப்படும் பணம், தவறான நடத்தைக்கான அபராதம், சட்டத்தை மீறுவதற்கான அபராதம் ஏன் இந்த பகுதியில் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்பதை ஃபோர்ட் எங்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் அவர்கள் தங்களது ஆவேசத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ரிச்மண்ட் நகரில் நீதிமன்ற தீர்ப்பு ஒன்றால் தனியார் சொத்து உரிமையாளர்கள் பெரும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கோவிச்சன் பழங்குடியினர் நில உரிமை வழக்கில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பால் நூற்றுக்கணக்கான வீடுகளின் உரிமை கேள்விக்குறியாகியுள்ளது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெளியான தீர்ப்பின்படி பிரேசன் நதிக்கரை பகுதியின் மீது கோவிச்சன் பழங்குடியினருக்கு பூர்வீக உரிமையுள்ளதாகவும் அங்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட தனியார் பட்டாக்கள் பழங்குடியினரின் உரிமையை நியாயமற்ற முறையில் மீறுவதாகவும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் உள்ள 150க்கும் மேற்பட்ட சொத்து உரிமையாளர்களுக்கு உங்கள் உரிமை நிலை பாதிக்கப்படலாம் என ரிச்மண்ட் நகரம் அதிகாரப்பூர்வமாக கடிதம் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து விவாதிக்க அக்டோபர் 28ஆம் தேதி ஒரு கூட்டத்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மாகாண அரசு மேல்முறையீடு செய்யும் என பிரீமியர் டேவிட் எபி தெரிவித்துள்ளார். ஆனால் வழக்கை நேரடியாக கனடாவின் உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். உரிமையாளர்களின் கவலை நியாயமானது என்று அவர்களை இந்த வழக்கில் சேர்க்க முயன்றபோது நீதிமன்றம் அதனை நிராகரித்து விட்டதாகவும் குறிப்பிட்டார். இதேவேளை எதிர்க்கட்சி தலைவர் ஜான் ரஸ்டர்ட் இந்த வழக்கை உடனடியாக கனடாவின் உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கோரியுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள முதல் குடிமக்கள் தலைமைக்குழு இந்த நிலைப்பாட்டை கண்டு கவலை அடைவதாக தெரிவித்துள்ளது. பழங்குடியினரின் உரிமையும் தனியார் சொத்துரிமையும் ஒரே நேரத்தில் இயங்க முடியும். இது மாகாணத்தின் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் அல்ல என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். தற்போது மேல்முறையீட்டு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் தங்கள் சொத்துக்களின் எதிர்காலம் என்னவாகும் என்ற கவலையில் உரிமையாளர்கள் காத்திருக்கின்றனர். ஹாலிஃபாக்ஸில் நேற்று அதிகாலை 28 வயது பெண்ணொருவர் தீயணைப்பு வாகனத்தை திருடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆல்மண்ட் தெருவில் தீயணைப்பு வீரர்கள் ஒரு அவசர அழைப்புக்கு சென்றிருந்த போது ஜூலியா எல்வினா கிங் என்ற அந்த பெண் வாகனத்தில் ஏறி அதை ஓட்டிச் சென்றுள்ளார். தகவல் அறிந்து விரைந்த காவல்துறையினர் ஹிலிப்டன் தெரு சந்திப்பில் கைவிடப்பட்டிருந்த வாகனத்தை மீட்டனர். பின்னர் காலை 6:30 மணியளவில் கார்டிங்கன் தெருவில் வைத்து கிங்கை கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை, சேதமும் ஏற்படவில்லை. கைது செய்யப்பட்ட கிங் மீது போதையில் வாகனம் ஓட்டியது, அதிகாரியை தாக்கியது, உயிருக்கு ஆபத்து விளைவித்தது, சோதனைக்கு உட்பட மறுத்தது, $5000 மேல் திருட்டு மற்றும் திருட்டு பொருளை வைத்திருந்தது என மொத்தம் 7 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அவர் நேற்று ஹாலிஃபாக்ஸ் மாகாண நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கனடாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயர்காப்பு அங்கி அணிந்திருந்த போதிலும் 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நோவா ஸ்கோஷியாவின் ராசிக்னல் ஏரியில் கடந்த சனிக்கிழமை மாலை இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஃபால் ரிவர் பகுதியைச் சேர்ந்த 45 வயது நபர் ஒருவரும் 10 வயதுக்குட்பட்ட 3 குழந்தைகளும் தட்டியான அடிப்பகுதியை கொண்ட படகில் பயணித்துள்ளனர். வானிலை நன்றாக இருந்ததால் அவர்கள் புறப்பட்ட நிலையில் திடீரென அலைகள் அதிகரித்ததுடன் படகின் மோட்டாரும் பழுதடைந்துள்ளது. இதனால் படகிற்குள் நீர் புகுந்து கவிழ்ந்துள்ளது. நீரில் தத்தளித்த தந்தை 911 அழைத்து உதவி கோரியதுடன் மூச்சுத்திணறல் ஏற்பட்ட குழந்தைகளுக்கு முதலுதவியும் செய்துள்ளார். ஏரியின் பரந்த தன்மை மற்றும் இருள் காரணமாக மீட்பு பணிகளில் தாமதம் ஏற்பட்ட போதும் ஹெலிகாப்டர் மூலம் 4வரும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். எனினும் அவர்களில் 2 குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். தந்தை மற்றும் ஒரு குழந்தை சிகிச்சையில் உள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருந்த போதிலும் இதுபோன்ற விபத்துகள் நடக்கலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது. பாரியில் வார இறுதியில் நடைபெற்ற ரைட் வாகன சோதனையின் போது 2 சிறு பிள்ளைகளுடன் போதையில் வாகனம் ஓட்டிய 34 வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சனிக்கிழமை இரவு ஈசா ரோட் சோதனை சாவடிக்கு வந்த அந்த நபரின் வாகனத்தில் 2 மற்றும் 6 வயதுடைய 2 குழந்தைகளும் ஓட்டுநர் உரிமமில்லாத மற்றொரு பெரியவரும் இருந்துள்ளனர். அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் அவர் சட்டப்பூர்வ ஆல்கஹால் வரம்பை மீறி மது அருந்தியது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் முற்றிலும் தடுத்திருக்கக்கூடியதென கூறியுள்ள
காவல்துறை பண்டிகை காலம் நெருங்குவதால் பொதுமக்கள் டாக்ஸி அல்லது ரைட் ஷேரிங் கொண்ட மாற்று வழிகளை பயன்படுத்தி பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் என எச்சரித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டின் விளைவாக அந்த நபரின் ஓட்டுநர் உரிமம் 90 நாட்களுக்கு இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதுடன் அவரது வாகனம் 7 நாட்களுக்கு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வாடகை குடியிருப்பாளர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு கியூபெக் மாகாணத்தில் வாடகை உயர்வு கடந்த பல தசாப்தங்களில் இல்லாத அளவு அதிகமாக இருந்த நிலையில் தற்போது வாடகை கணக்கெட்டு முறையில் வரவிருக்கும் ஒரு மாற்றம் குடியிருப்பாளர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் வீட்டு வசதி அமைச்சர் கொண்டு வந்த புதிய வரைவு ஒழுங்குமுறையின்படி இனி கட்டிட பழுதுபார்ப்பு மற்றும் புனரமைப்பு செலவுகளில் 5% நில உரிமையாளர்கள் வாடகைதாரர்களிடம் இருந்து வசூலிக்கலாம். இந்த தொகை அடுத்த 20 ஆண்டுகளில் பிரித்து வாடகையுடன் சேர்க்கப்படும். இது ஏற்கனவே நிதி நெருக்கடியில் உள்ள வாடகைதாரர்கள் மீது கூடுதல் சுமையை ஏற்றும் என ப்ராஜெக்ட் ஜெனிசிஸ் போன்ற வீட்டு வசதி குழுக்கள் கடுமையாக எச்சரிக்கின்றனர். இந்த நடவடிக்கை உரிமையாளர்களின் முதலீடுகளை பாதுகாக்கிறதே தவிர குடியிருப்பாளர்களை அல்ல என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் இந்த 5% விதிமுறை சிக்கலான கணக்கீடுகளை எளிதாக்கும் என்றும் வீட்டு வசதி தீர்ப்பாயத்தில் வழக்குகளை குறைக்கும் என்றும் அரசாங்கம் கூறுகிறது. மேலும் இது கட்டிடங்களை பராமரிக்க உரிமையாளர்களை ஊக்குவித்து வீடுகள் வாழ தகுதியற்றதாக மாறுவதை தடுக்கும் என்று வீட்டு வசதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நில உரிமையாளர்கள் சங்கம் இந்த எளிமையான முறையை வரவேற்றாலும் 10 வருடங்களில் மாற்ற வேண்டிய வாட்டர் ஹீட்டர் போன்ற பழுதுபார்ப்புகளுக்கு 20 ஆண்டுகால கடனை திருப்பிச் செலுத்தும் முறை பொருத்தமற்றது என்று கூறியுள்ளது. இந்த வரைவு மீதான ஆலோசனைகள் முடிவடைந்துள்ள நிலையில் சமூக அமைப்புகளின் பரிந்துரைகளை அமைச்சகம் தற்போது ஆய்வு செய்து வருகிறது. இதுகுறித்த இறுதி முடிவு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓட்டோவா நோர்த்கவர் அருகே திங்கட்கிழமை காலை 7:40 மணியளவில் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் டிரைவில் மழை பெய்து கொண்டிருந்த போது ஒரு காரும் பிக்கப் ட்ரக்கும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த 20 வயது மதிக்கத்துக்கு இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக மருத்துவ குழுவினர் உறுதி செய்தனர். பிக்கப் ட்ரக்கின் ஓட்டுநர் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த மரண விபத்து குறித்து ஓட்டோவா காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விபத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது டேஷ்கேம் காணொலி வைத்திருப்பவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.